ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிப்பி காளான் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மகிட்ட சிப்பி காளான் பண்ணை இருக்குதுங்க. சிப்பி காளான் நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் எல்லாமே சிப்பி காளான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல, மொட்டு காளான் தான் ஈஸியாக நம்மளுக்கு ரெடி பண்ண தெரியுது அப்படின்னு இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா சிப்பி காளான் ரெடி பண்ணால் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுக்கு வேண்டி இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? சிப்பி காளான் ரெசிபி, வறுவல் அந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான் பொரிச்சிட்டு வந்துட்டு சுத்தமாக தண்ணியில் விட்டு கழுவிடுறோம். ஏன்னா தண்டில் வந்து மண் இதெல்லாம் இருக்கும். சுத்தமாக கழுவிட்டுங்க. அப்புறம் தனியாக தண்டு இல்லாமல் எடுத்து தனித்தனியாக பிச்சு தட்டத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். சரிங்களா? ரெடியாக வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், அளவு கடுகுங்க, கடலப்பருப்பு, தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வேண்டி சிக்கன் மசாலா எடுத்து வச்சுக்கிறோம் 4 டீஸ்பூன். தேவையான அளவு பொடி உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிப்பி காளான் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு நம்ம வானல் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா எடிட் பண்ண போகிறோம். எண்ணெயை போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகை போட போகிறோம். கடுகும் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கடலப்பருப்பு போட்டாச்சு. கடலப்பருப்பு நல்லா பொரியறதுக்குள்ளே எடுத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், மிளகாயை போட்டு நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன போட போகிறோங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போடுறோம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க. 2 தக்காளி போட்டு நல்லா ரெட்டிஷ் ஆக வரைக்கும் நல்லா வணங்க விட்றோம். தக்காளியை நல்லா ரெட்டிஷ் ஆக வரைக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு காளான் இருக்குது பார்த்திங்கன்னா, சிப்பி காளான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். வாஷ் பண்ணி எடுத்து போட்டாச்சு. எல்லாமே தக்காளி வணங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து சிப்பி காளானை போட்டாச்சு. சிப்பி காளான் நல்லா வெங்காயம், மிளகாய், தக்காளியெல்லாம் விட்டுற மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நல்லா வேகணும் இல்லையா சிப்பி காளான், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் வர மாதிரி 1/2 கிலோ காளானுக்குங்க ஒரு 1/2 லிட்டர் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுறோம். அப்புறம் உப்பு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. சிக்கன் பொடி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, சிக்கன் பொடி கடைசியில் கூட போடலாம், இப்போவும் போடலாம். இப்போ போட்டு கொஞ்சம் நல்லா நல்லா கொதிக்கும் போது இப்போது நான் முன்னாடியே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான சிப்பி காளான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எச்சி ஊறுதுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க, சிப்பி காளான் ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், சிப்பி காளான் எங்ககிட்ட வாங்கி. சரிங்களா நண்பர்களே? நம்ம காளான் பண்ண பேர் விபு மஷ்ரூம் ஃபார்முங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாவே வந்துடும். சிப்பி காளான் ரெசிபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.